பாஸ்கரா இங்க வா. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. டேய் புண்ணாக்கு மாதிரி கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடாத. முகூர்த்த தேங்காய்னு கேட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரம் ஓடு. எங்கடா போற? முகூர்த்த தேங்காய் வாங்க போறேங்க. ஒரு மசரு வாங்க வேண்டாம், போய் களத்து மேட்ல வேலையை பாரு. என்னங்க இது கல்யாண வீட்டுல அபசகுணமா பேசுறீங்க? என்ன ஏதுன்னு கேட்ட வெட்டி சாச்சிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திட்ட. ஏண்டா நீ ஏண்டா கப்பலே கவுந்தா மாதிரி உக்காந்துங்கிற? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அறிவு கேட்டவன். வா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்டுலாம். நைனா ரெண்டுல ஒண்ணுலாம் கேட்க கூடாது, ஒண்ணுதான் கேட்கணும். கண்ணு நீ அங்க போய் நம்ம புள்ள வேணுமுக்கு வெத்தல பாக்கு வீடு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நல்லா எடுத்து சொல்லு கண்ணு. இந்த பார் பாட்டி, அந்த பொண்ணு மட்டும் என்ன கட்டிக்கல, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்குவேன். ஐயோ கண்ணு கண்ணு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத கண்ணு. சீக்கிரம் போயேண்டா, அவன் ஏதாவது விஷத்தை குடிச்சிட போறான். சும்மா இருக்கிறவன கூட கையில விஷத்தை எடுத்து குடுத்து குடிக்க சொல்ல போல்து நீ. டேய் ஏந்துடுறா, அவன் எப்படி பொண்ணு தரான் போறான்னு நான் பாத்துறேன். சம்பந்தே கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க இருங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? வேட்டு பாறைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க. யோ பரிசல் அடியா. ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டிருக்க? மத்தியான சாப்பாடு இங்கதான். செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன். என்ன பண்றது, வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு. 4-5 போட்டிருப்பேன். போற வரைக்கும் போவோம். வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஏன்டா வேட்டு போறதை நிறுத்திட்ட? நீ ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? வேலையை நிறுத்திட்டு கேட்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முக்கியமான விஷயத்தை சொல்ல போறது இல்ல. நீ வேலையை கவனி. இந்த வேட்டு சத்தத்துல ஒன்றும் பேச முடியாது. 4 மணிக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க. என்னங்க? என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? பேசத்தானே, இங்கே பேசலாம். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன பண்ணலாம்? திடீர்னு சொல்லாம கொள்ளாம புல்டோசர் விட்டு கடை அடிச்சிட்டாங்க. அது ஏன் தப்பு இல்லைங்களே. நீ பாவம், நீ என்ன தப்பு பண்ண? ஆசைப்பட்டு கடையை வச்ச, அவனுக்கு வந்து இடிச்சுட்டானுங்க. ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது பாரு. அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. பையன் மூஞ்சிய பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன், பாரு திக்கனா முட்டி மாதிரி நிக்கிறான். நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பார்த்தேன். இத பாரு, நீ எதை பார்த்து என் பொண்ணு மேல ஆசைப்பட்டு எனக்கு தெரியாது. நான் உன் கடையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்கதான் முடிவு பண்ணேன். இப்ப கடையும் இல்ல, கல்யாணமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நல்ல முடிவோட வரணும்னு 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாங்க, நானும் 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவனுக்கு நாணயத்தனுங்க, நானா சொல்றதுக்கு முன்னால போயிடுவானுங்கன்னு. எப்படி நீங்க நாணயம் தானே? பாக்கெட்டுல 10 காசு இல்லைன்னா இந்த பாசம் நேசம் எல்லாம் இல்லைங்க. அமலா, 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 அமலா. ஹலோ, பல்லவ நர்சிங் உடனே பேசுறோம். உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்ட? நீ சந்தோஷமா வாழணும்னுதாம்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. அப்பா
தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க, இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கடை, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடிய 8 நாள் ஊது வச்சியா 4 நாள் கற்பூரமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மிஸ்ஸ, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சனை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தான்னு சேர்த்துரு. ஏய் வா. இனி அந்த பையன் இந்த ஊர் பக்கம் திரும்பி வரப்போறதே கிடையாது. அப்படியே திரும்பி வந்தாலும் கை கால் இல்லாத ஊனமா தான் வரப்போறான். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கை கால் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேனே தவிர காசு இல்லாதவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதையும் மீறி உன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு மக்கள் பண்ணான்னு வச்சுக்க, அவளை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம மெனியை பிடிச்சு கொன்னுடுவேன். பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு. அம்மா, நீ கூட லவ் பண்ணிருக்கல? அதெல்லாம் வேணாங்க, சும்மா சொல்லு. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க. முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டியை உடச்சிங்களா? என்ன தம்பி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேவலங்க. வரம்மா. சரிப்பா. அப்பா, என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா. நான் என்னத்த கேட்க போறேங்க? ஒரு ஹோட்டல் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா. சும்மா வேணும். காதலுக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற, அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி? எப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள நீ எப்படி போற தெரியுமா? வேணும்னாவோ கலர் கலரா வர்றான்னாங்களே, காணுமே.
எங்க அவன்? ஏன்னா வேணு கண்ணு உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன், நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பளக்கடி ஜிம்பா. இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ வீடாச்சுடா. அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுக்கிறாரு. கண்ணு இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு தூக்கு தூக்கு. வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லைக்குது. தூக்கின்னு வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? உங்க வேலை ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாராமே. அதுக்கே மேல இந்த கீழ இறங்கிட்டீங்க. உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? எங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சிட்டு போறேன். இதாங்க பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயில சொல்றேன். என்ன சொல்லுங்க? எங்க வேலை என்ன, இந்த ஊர்ல 5 லட்சம் ஹோட்டல் ஒன்று கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்துவளை கேட்டுறாங்க, நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போறது? எனக்கு டைம் இல்ல. வண்டியாடே. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்க எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குத்து விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்த உடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நின்று. அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா? அவ விளக்கேத்துனத என்னாலே தாங்க, உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல எண்ணெய் ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி.
இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்தேன். அதுக்கு மேல ஆயிஷ்டண்டியம்மா. நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அத உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர்தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அவர் தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு? அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும். உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா, ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமா எல்லாம் திட்டினா. ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன். கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? யோ, அவ என்ன திட்டல, உன்னதான் திட்டினா. வலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஆள் விழுந்து சிரிக்கிறாருங்க. நைஸா சாய் வாங்கினா குடியா. வினோதமான குடும்பம் ஐயா. பெக்யூலர் ஃபேமிலி. நீங்க பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப வெறுப்பேத்திட்டு போறீங்க. அவ எதனா கோவத்துல பண்ணிக்க போறா. ரொம்ப அக்கறதா. நான் என்ன அந்த பொண்ணை வெறுப்பேத்துவா போனேன்? இவ்வளவு ஆசை வச்சிருக்கே. பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி கன் தானே? கண்ணா? பீரங்கி பார்ட்டி. ஆமா, அது எப்படி மடுக்குன? முதுகுதான். யோ, இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. போட்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லைங்க, எனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான். என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசு தான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்குதான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு அவர் மாறுற மாதிரி தெரியல. மாத்தி காட்டுறேன். மாற வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலைன்னா எப்படி? எங்க உன் வீட்டுக்காரு? அதோ. ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை பிடிச்சிட்டேன். ஆமா, எப்படி அந்த ஆளு மறக்கணும்? அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு, அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட வாங்கின வட்டி முதல்ல இருக்குது, நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது. நீங்க எனக்கு தம்பி மாதிரி. ஏப்பா, எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது. என்னங்க முதல்ல இது அநியாயமா இருக்கு? நேத்து திட்டிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் பணம் விட்டாலும் இப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு வருத்தமே நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான். ஏய், காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதா புத்திசாலித்தனம். வா. டேய், காலையில இருந்து 1 கிலோ சைக்கிள் சாப்பிட்டேன். இப்போ அது சொல்றா அந்த வேனை எப்படா பணக்காரனா? அது உயிரை போற விஷயங்க, அத சொல்ல கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்லை, சொல்லுடா, நான் பணக்காரனாகனா? அது வந்துங்க, சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் எதிரில வேகமா வந்துகிட்டு இருக்காரு. கார் வேகமா
வந்துகிட்டு இருக்கு. அண்ணனும் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறுங்களேங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன வண்டிடா? லாரியா? ஏண்டா என்ன ஒரேடியா மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பார்த்து சொல்றா. போட. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா? அப்படியா? இவன் காரில் எவன் விடுவான்? அடுத்த காரை பாரு. ஏய் பெரிய வண்டியா வருது, லம்பா கிடைக்கும். கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போதே. என்ன வண்டி சும்மா போலீஸ் மாதிரி தெரியுது. வணக்கம் போலீஸ் சார். யாரும் தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜியை நான் தான்டா. எம்மா செக்க அவங்கிட்ட குட்டமிச்சிய என்ன ஆச்சுன்னு கேட்டியா? அவன செக்கு செக்கு செக்கா 5 பைசா கடலை எண்ணெயும் 6 கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா. அந்த செக்கு இல்லம்மா, இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன. ஆடா இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சியே அதான். அது இந்த வடை சுடுற கோடை கம்பியில அங்க கூத்தி வச்சிருக்கேன். கொடை கம்பி இல்லையா? அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கொடைய பூச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல. ஆமா, என்ன விஷயம்? நம்ம பையனை பார்க்கலான்னு தான் வந்தேன். நம்ம பையனா? ஓ, என் பையன் வேணுவ பார்க்கணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வந்துட்டானே. என்ன விஷயம்? தனியா பேசணுங்க. தனியா? நாங்க புதுசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம், அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு. சரி. நீ வரல? நீ போய் வண்டி அனுப்பு, வந்துடுறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். 11 மணிக்கு வர சொன்னீங்களே? வர சொன்ன மறந்தே போச்சு. வேணு வந்துகிறாரு பாரு, அவரை கொஞ்சம் கவனி. டேய் கைலாத்து, ஒழுங்கா கொடிய புடுறா. கலரை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட்டு, காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி. பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. காசு நான் மரத்துலயா காய்க்குது? வணக்கங்க. ஏய் ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன். சொல்லுங்க. உங்க கூட தனியா பேசணும். தனியா பேசணும்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 4 மணிக்கு. டேய் நேத்து புதுசா ஒரு தோப்பு வாங்கணும், எந்த இடம்? சின்ன கோயிலர் தோப்பு. அங்க வந்துருங்க, அங்க பேசிக்கோ. இந்த பார், எது எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியாது. 4 மணின்னு சொல்லிட்டுனாங்க. என்னடா அது? நேத்துக்கு பார்த்த அந்த மரத்துல 7 இளநீ இருக்குது, இன்னைக்கு ஒண்ணு காண 6 தான் இருக்குது. அதான் உன்னை கையில புடிச்சிக்கின்னு ஆடிக்கின்னு இருக்கிறானுங்களா? ஏனா மணி அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற? வந்துடுங்கிறாரு. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்டு? இன்னைக்கே இதோட 3ஆவது கும்பிடா போச்சு. உங்க கூட வந்து தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தரப்போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல, அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு? நம்மெல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது?
என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணயஸ்தன்னு அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு. ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடியும்னு போறாரு. நீங்க போங்க. என்ன செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா.